நீயும் ஷூட்டிங் பார்க்க தான் இங்க வந்திருக்கியா? லட்டு சிங் சார், நாங்க எல்லாருமே எஸ்கேவோட மிகப்பெரிய ஃபேன்ஸ். நான் அவருடைய எல்லா படத்தையும் பாத்துருவேன். முதல் தடவையா இப்பதான் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கேன். அட, என் கிராமத்துல என்ன எல்லாரும் எஸ்கே எஸ்கே தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நான் எஸ்கே மாதிரி தான் இருக்கேன். நீங்க எல்லாம் எஸ்கேக்கு வெறும் ஃபேன் மட்டும்தான். ஆனா நான் எஸ்கேக்கு ஃபேனு, ஏர் கூலர், ஏசி எல்லாமே. நான் எப்ப எஸ்கேவோட முதல் படம் பார்த்தனோ அப்பையில இருந்து அவரை நான் எப்ப பாப்பேன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னோட நீண்ட நாள் கனவு பூர்த்தியாக போகுது சிவா, பூர்த்தியாக போகுது. வாங்க சிவா, ஷூட்டிங் பார்க்கலாம். இந்த நாட்டுக்கு சார், நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை சார். நீங்க நிம்மதியா ஷூட்டிங்ல நடிங்க சார். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இன்ஸ்பெக்டர், இங்க நீங்க இருக்கிறது எஸ்கே ஓட ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும் தான். ஷூட்டிங்க வேடிக்கை பார்க்க இல்ல. போங்க, உங்க செக்யூரிட்டி எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. செக்யூரிட்டியை பத்தி நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க நாலா பக்கமும் நான் போலீஸை இறக்கி வச்சிருக்கேன். என்ன இங்க நிம்மதியா ஷூட்டிங் பார்க்க விட்டா அது போதும். இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். மக்களுக்கு நல்லது சின்ன பசங்களா, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏதாவது பிரச்சனையா? அந்த பையன் ஏதாவது சொல்லணும்னு சொல்றானா? இல்ல சார், அவங்க சும்மா வளர்றாங்க. உங்க டைலாக் டெலிவரியில தம்மு கொஞ்சம் கம்மியா இருக்கான். பரவாயில்ல, அந்த பையனை இங்க வர சொல்லுங்க. வாடா கண்ணா, இங்க வந்து அந்த டைலாக் சொல்லு. இந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த பையனை ஓரமா போக சொல்லுங்க. முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர், இப்ப இவனா? சார், அது வந்து கொஞ்சம் எமோஷனலா பேசுறது சார். அபி, முதல்ல இங்க வா. சார், சைல்ட் ஆர்டிஸ்ட் ரோல் ஏதாவது இருந்தா? நிச்சயமா கண்ணா, நாங்க அந்த மாதிரி படம் பண்ணா உன்னை வச்சு பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்பிக்கு இருந்து. ஹலோ, எப்படி இருக்கீங்க எஸ்கே? ஷூட்டிங்ல நல்லா போகுதா? என்னோட பேரு சன்னாட்டா கிட்னாப்பர்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? அப்போ கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. நான் யாருக்கு போன் பண்றேனோ அவங்க கிட்ட இருந்து எனக்கு காசு வரணும். வரலன்னா என்னதான் வேணும் உங்களுக்கு? வெறும் 25 கோடி. இல்லனா நான் உன்னாங்கிறது கடத்திட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் வர வேண்டிய பணம் என்ன தானா தேடி வரும். நீ சன்னாட்டாவா இல்லைன்னா எந்த ஆட்டோ வேணாலும் இருந்துட்டு போ. நான் உனக்கு 25 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். சும்மா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. என்னாச்சு சார்? சன்னாட்டான்னு ஒரு கிட்னாப்பர் போன் பண்ணான். 25 கோடி அவனுக்கு வேணுமா? இல்லனா என்ன அவன் கடத்திட்டு போயிடுவானா? எஸ்கே சார், நீங்க எதையும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்களேன். உண்மையிலேயே அந்த கிட்னாப்பர் வந்து உங்களை கடத்திட்டு போயிட்டான்னு வைங்களேன், அப்புறம் என் படம் என்ன ஆகுறது? என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க இங்க வந்தது ஷூட்டிங் பாக்குறதுக்காக இல்ல. போங்க போங்க, போய் எங்க கிட்னாப்பர் இருக்கான்னு பாருங்க. அவன் ஆளு நிச்சயமா இங்க எங்கேயாவது இருக்கணும். போங்க. ஓகே ஓகே, நான் போறேன் போறேன் போறேன். இங்க இருக்கிற மனுஷங்க நிம்மதியா ஷூட்டிங்க பார்க்க வர்றாங்களா? அட, நான் நிம்மதியா ஷூட்டிங் பார்க்கலான்னு வந்தப்பா. ஆனா இவங்க என்ன போய் கிட்னாப்பரை தேட சொல்றாங்கப்பா. தேவா, நாமளும் எல்லா இடத்துலயும் ஒரு கண்ணு வைக்கணும். ஒருவேளை அந்த கிட்னாப்பர் நம்ம கண்ணுல மாட்டினா அவனை நம்ம பிடிச்சாகணும். இந்த நாட்டுக்கு யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் சாரி ஒன் மோர் போயிடலாம். இந்த நாட்டுக்கு யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த நாட்டுக்கு யாரால எந்த பிரச்சனை வந்தாலும் எஸ்கே, ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா கொஞ்ச நேரம் வேணா பிரேக் எடுத்துக்கோங்க. எத்தனை தடவை சொல்றது? நீ கேக்குற காசு உனக்கு வராது. பொறுமை சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த கடத்தல்காரனால என்னோட படம் பாதியிலே நின்றும் போல இருக்க. என்ன பண்ணலாம்? இந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த மரத்துல என்ன மினுமினுக்குது? அங்க இருந்து யாரோ பாக்குற மாதிரி இருக்கு.
எங்க தப்பிக்க பாக்குறீங்க அங்கிள்? எங்க அந்த முக்காடு எடுங்க. போதும் நிறுத்து சிவா. ஒரே டீம்ல இருக்கிற என்னைய நீ குழந்தை எடுத்துட்டீயப்பா. லட்டு சிங் சார், நீங்களா? நான் மரத்து மேல உக்காந்து பைனாக்குலர் வழியா கடத்தல்காரனை பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே ஷூட்டிங்கையும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தேன். கீழே இருந்தாலும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, மரத்து மேல இருந்தாலும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. மரத்து மேல நான் மட்டும் உக்காந்து பார்க்கல சிவா, இன்னும் சில பேரும் மரத்து மேல உக்காந்து தான் ஷூட்டிங் பாக்குறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீயே மேல போய் பாரு சிவா. இன்னும் சில பேரா? எங்க அவங்களா? எங்க இருக்காங்க? அவங்க ஃபேன்ஸ் இல்ல, பார்க்கவே எனக்கு சந்தேகமா இருக்கு. என் பின்னாடி வாங்க. ஹலோ, எஸ்கே வெளியில இருக்க வேண்டாம், உடனே அவர் கேரவான் குள்ள போக சொல்லுங்க. நாலா பக்கமும் போலீஸா டைட் பண்ணுங்க. சில ரவுடிங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே சிவா. ஹலோ அங்கிள், மத்தியான நேரத்துல ஜாகிங்க? சரி, அதெல்லாம் விடுங்க. பொய் சொல்லாம இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சின்ன பையா, உன் வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு. முதல்ல இங்கிருந்து கிளம்ப. என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்னையா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் புடிங்க அந்த பையனை. இந்த சின்ன பையன் எல்லாரையும் துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கானே. சார், நான் சொல்றத கேளுங்க சார். இப்போதைக்கு ஷூட்டிங் வேணா, கொஞ்சம் பிரேக் பண்ணுங்க. Hands up! You are under arrest! எதுக்குடா வந்து இந்த அடி அடிச்சீங்க? கீழே இறக்கி விடுங்கடா. நான் தான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். உங்களை புடிச்சு ஜெயில போடாம விட மாட்டேன்டா.